பகுதிகளுக்கு தன்னுடைய பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பயணத்தின் ஒரங்கமாக திருக்கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகளை பிரதமர் தரிசனம் செய்து வருகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இசை கச்சேரி அரங்கேற்றப்படக்கூடிய பகுதிகளுக்கும் பிரதமர் செல்ல இருக்கின்றார். பிரதமர் வருகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதமரை வரவேற்பதற்காக வந்தவர்கள் சாலையின் 2 பக்கமும் நின்று பிரதமரை வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன்படி ரோட் ஷோ முறையிலே அங்கிருந்த பொதுமக்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். வழக்கமாக காருக்கு உள்ளாக அமர்ந்து பிரதமர் தன்னுடைய கரங்களை அசைத்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்வார். ஆனால் தமிழக பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய காரின் மீது ஏறி நின்றவாறு பொதுமக்கள் வழங்கியிருந்த அந்த வரவேற்புகளை எல்லாம் பார்வையிட்டு தன்னுடைய கரங்களை அசைத்து அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பயணம் செய்திருக்கின்றார். சிலைகள், சிற்பங்கள், செப்பு திருமேனிகள், அதே போன்று எழுதப்பட்ட பல்வேறு ஆவணங்கள், சோழர் காலத்தினுடைய அந்த செப்பு பட்டயங்கள் என்று பலவற்றையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகின்றார். கண்காட்சி அரங்கிலே அதற்கென சைவ சித்தாந்தமும் சோழ பேரரசும் என்ற தலைப்பிலான ஒரு கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராஜேந்திர சோழன் மற்றும் சோழ பேரரசர்களின் புகழ் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த நிகழ்வுகளிலே பிரதமர் பங்கேற்றார். பெருவுடையார் கோவில் வளாகத்தில் சிறப்பு வழிபாடுகளை பிரதமர் மேற்கொண்டார். பிரதமர் கங்கை நதியிலிருந்து எடுத்து வரப்பட்டிருந்த அந்த புண்ணிய தீர்த்தத்தை பிரதமர் நரேந்திர மோடி சிவாச்சாரியர்கள் வசம் வழங்க, சிவாச்சாரியர்களும் அந்த புனித கலசத்தை பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்தியிருந்தார்கள். தேவாரங்கள், திருவாசகங்கள் இசைக்கப்பட்டு பிரதமருக்கான அந்த வழிபாடு நடத்தப்பட்டது. சிறப்பு வழிபாட்டை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு புனித தீர்த்தம் பிரதமர் மீது தெளிக்கப்பட்டு திருநீர் அணிவிக்கப்பட்டது. அதே போன்று துளசி உள்ளிட்டவையெல்லாம் உள்ளடங்கிய பூஜை பொருள்கள் தெய்வத்தினுடைய திருவடியில் வைத்து, லிங்கேஸ்வரருடைய திருவடியில் வைத்து வணங்கப்பட்ட அந்த புனிதமான தீர்த்தங்களும் வழங்கப்பட்டன. ராஜேந்திர பிரசாதேன நம சோமாய ருத்ராய நடந்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. பூரண கும்ப மரியாதையுடன் பிரதமருக்கு வரவேற்பு வழங்கியிருந்த ஆலய நிர்வாகிகள் அதன் பிறகு பிரதமரை கருவறை முன்பாக அழைத்து சென்று அவர் தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்துவதற்கு மற்றும் அவருக்கான அந்த புனித கலசங்களை பெற்றுக்கொண்டு சிறப்பு வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்ள செய்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய வளாகங்களை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரம் என்பது மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோவில். 1000 ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சில கட்டுமானங்களில் கங்கை கொண்ட சோழபுரமும் முக்கியமானது. அந்த அடிப்படையில் இந்த கோவிலினுடைய விமானத்தினுடைய சிறப்புகள், அதாவது கோவிலின் கோபுரம் வரை இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்திலே எத்தனை விதமான கலை வேலைப்பாடுகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்து கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொல்லியலாளர்கள், தொல்பொருள் ஆர்வலர்கள் அந்த தகவலை எல்லாம் சொன்னார்கள் வரலாற்று பூர்வமாக. அதன் பிறகு செப்பு திருமேனிகளை பார்வையிட்டார், தெய்வ சிலைகளை பார்வையிட்டார், சோழர் காலத்தில் எழுதப்பட்டிருந்த செப்பு பட்டயங்களை பார்வையிட்டார். ஒவ்வொன்றையும் பார்வையிட்டு முடித்த பிறகு சோழ மன்னர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும், சோழர்கள் எப்படி நாடுகளை எல்லாம் வளநாடுகளாக பிரித்தும் பகுத்தும் ஆட்சி நடத்தினார்கள் என்பதையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எடுத்து கூறினார்கள். தொடர்ந்து கண்காட்சி அரங்கை பார்வையிட்ட பிறகு தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்திய பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேவாரம், திருவாசகம் பாடிய கலைஞர்களை அழைத்து அவர்களை பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தார். பிரதமரிடம் அவர்களும் தேவாரம் பாடியோர், திருவாசகம் இசைத்தோர் என்று ஒவ்வொருவராக வந்து பிரதமரிடம் தங்களை அறிமுகம் செய்து கொண்டார்கள். தற்போது திருக்கோவில் வளாகத்தில் வலம் வந்து அங்கிருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகளை எல்லாம் பார்வையிட்டு முடித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு தரையில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். தியானத்தை முடித்துக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றில் பங்கேற்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ராஜேந்திர சோழனினுடைய 1000ஆம் ஆண்டு பிறந்த நாள் மற்றும் 1000ஆம் ஆண்டு தொடக்க விழா, இந்த திருக்கோவில் கட்டுமானங்களை முடித்ததன் தொடக்க விழா உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய நாணயமும் வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கின்றார். அதற்காக திருக்கோவில் வளாகத்திலே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் திருக்கோவிலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பரத கலைஞர்கள் நடனமாடி பிரதமரை வரவேற்றிருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தேவாரம் தொடர்பான ஒரு புத்தகத்தையும்
இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று வெளியிடுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பிரகாரங்களிலே வலம் வந்து சிவாச்சாரியர்கள் வழங்கியிருந்த ஓதுவார்கள் வழங்கியிருந்த வரவேற்பினை அவர் ஏற்றுக்கொண்டார். சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணி வேறாக தமிழ் மறைகளுக்கெல்லாம் ஆதி மூத்தவர்களாக பார்க்கப்படக்கூடிய அப்பர் சுந்தரர், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர் ஆகியோருடைய திருவுருவ படங்களை எல்லாம் பிரதமர் பார்வையிட்டார். அவர்கள் எழுதியிருந்த அந்த சைவ இலக்கியங்கள் தொடர்பான விவரங்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு செல்ல இருக்கின்றார். அந்த அரங்கில் சென்ற பிறகுதான் அந்த நாணய வெளியீட்டு விழா உள்ளிட்டவற்றிலே பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார். தொடர்ந்து தமிழகத்திலே 2வது நாளாக பிரதமர் இன்று பயணம் செய்திருக்கின்றார். நேற்று இரவு தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே பிரதமர் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்திருந்தார். கிட்டத்தட்ட 4900 கோடி அளவிலான மதிப்பீட்டிலே அந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது தமிழர்களுடைய, சோழர்களுடைய பாரம்பரியத்தை, பெருமைகளை உலக அரங்கிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றன. தில்லை கோவிலை போன்று அருகில் இருக்கக்கூடிய இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் இனி தனிப்புகழ் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக பிரதமருடைய இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. சுற்றுலா மேம்படும் பிரதமருடைய பயணத்தின் மூலமாக. அது மட்டுமல்லாமல் சோழர்கள் தொடர்பான செய்திகள் அதிகமாக படிக்கப்படும், பார்த்தறியப்படும். மேலும் சோழர்கள் தொடர்பாக வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய எழுத முன் வருவார்கள். குறிப்பாக ராஜேந்திர சோழனினுடைய வரலாற்றை எழுதுவதற்கு இந்திய அளவில் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் முன் வருவதற்கான ஒரு வாய்ப்பு பிரதமருடைய இந்த பயணத்தின் மூலமாக உருவாகி இருக்கின்றது. சோழர்களுடைய வரலாறு என்பது இலக்கியங்களாக எழுதப்பட உள்ளன. அதாவது கல்வெட்டுகளாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை எல்லாம் வரலாற்று இலக்கியங்களாக எழுதுவதற்கான ஒரு சூழலை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இன்று பிரதமர் வந்து சென்றிருப்பதன் மூலமாக இதனுடைய மேம்பாட்டுக்கென பிரதமர் மூலமாக கூடுதலாக மத்திய அரசின் வாயிலாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் கங்கை கொண்ட சோழபுரம் என்பது ஒரு தலைநகரமாக இருந்த நகரம். ஆனால் தலைநகரமாக இருந்ததற்கான எந்த சுவடும் இல்லாமல் இன்று வயல்வெளியாக ஒரு பறந்துபட்ட வெறும் நிலப்பரப்பாகவே அது காட்சி தருகின்றது. குறைந்தபட்சம் ஒரு பழையாறையை போன்றோ அல்லது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களை போன்றோ கங்கை கொண்ட சோழபுரத்தில் எந்த கட்டுமானங்களும் மிஞ்சி இருக்கவில்லை. காரணம், மாலிகப்பூர் படையெடுத்து வந்த பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்திலே இந்த கோவிலை சுற்றி இருந்த அனைத்து இடங்களையும் அவர்கள் அந்த பகுதிகளை எல்லாம் தரைமட்டமாக்கி விட்டார்கள் என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கேற்ப மாளிகை மேடு உட்பட மன்னர்கள் தங்கியிருந்த பகுதிகள் கூட தற்பொழுது தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.